சிவ அன்பர்களுக்கு வணக்கம். ஞானசம்பந்த பெருமான் எந்த காரணத்திற்காக சிவபெருமானால் நமது பெருமானால் அவதரிக்க செய்யப்பட்டாரோ, அதுபோல் பரசமயம் புறப்புறச்சமயம் பொய்நெறிய பரப்பி கேடு விளைவிக்கக்கூடிய பிறவிகளை பெருக்கக்கூடிய இழி சமயங்கள் என்று அப்பொழுது கருதப்பட்டது. அவர்கள் சமய கோட்பாடு வேறு, ஆனால் அவர்கள் நடந்து கொள்வது அந்த சமய கோட்பாட்டையும் மீறி சைவத்தையே அழித்து விட வேண்டும் என்று சொல்லி இந்த வேத நெறியே ஒழித்து கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இறங்குகிறார்கள். அந்த சமயத்திலே பெருமான் திருமூலர் பற்றி இதை முற்றிலுமாக ஒடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே திரு ஞானசம்பந்த பெருமானை அங்கே அவதரிக்க செய்கிறார். எல்லோருக்கும் நமக்கு தெரியும். ஆனால் அதன் காரணம் எந்த இடத்திலே ஒரு திருப்பு முனையாக அமைந்தது என்றால், அது வேதாரண்யம் என்ற திருமுறைக்காட்டில் தான் தொடங்கியது. அதனால் வேதவனம் முதல் வைகை கரை வரை அவருடைய பயணத்தையும் அவர் அந்த புறப்புற பொய்நெறிகளுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகளையும் இறைவன் எழுந்தருளி வெளிப்பட்டருளிய அற்புத நிகழ்வுகளையும் பகுதியாக தொகுத்து பதிவிட்டு வருகிறேன். சென்ற பகுதியிலே இந்த வேயிறு தோழி பங்கன் அதற்கு பொருள் சொல்லி தொடர்ந்து இருக்கிறேன். இப்பொழுது அங்கே திருமறைக்காட்டிலிருந்து திரு கொடுங்குன்றம் போகிற வழியிலே அகத்தியன் பள்ளி கோடிக்குழகர் திரு கற்பகநாதர் குளம், அதாவது கடிக்குளம் என்று சொல்லி திருமுறையில் போட்டிருப்பார்கள். அப்புறம் இடும்பாவனம் திரு உஷாத்தானம் என்று வணங்கி அந்த திரு கொடுங்குன்றம் போகும் வரை இந்த பகுதியிலே விளக்கங்களை சொல்லியிருக்கிறேன். அன்பர்கள் தயவு செய்து இதை ஒரு தவமாக கேளுங்கள். சைவன் என்று சொல்லிக்கொள்வது மட்டும் பத்தாது, அதை முழுவதுமாக நுண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஓரிரை கோட்பாட்டில் வரலைன்னா நீ என்ன வழிபாடு என்னது திருவாசகம் முற்றுதல் பண்ணாலும் சரி, சுந்தரமூர்த்தி சாமிகள் முற்றுதல் பண்ணாலும் சரி, எந்த தொண்டு செஞ்சாலும் பல தெய்வ வழிபாடு இருந்தால் இறைவனுடைய அருளுக்கு ஆளாக முடியாது. என்னுடைய உரையை நீங்கள் தொடர்ந்து கேட்டால் கல்வெட்டு போல் உங்கள் உயிரறிவிலே பதிந்து ஒரு 1000 பிறவியை உங்களுக்கு குறைக்கும். நீங்கள் ஒரு பகுதியோ 2 பகுதியோ முழுவதுமாக கேட்டு பார்த்தீங்கன்னாலே எந்த அளவுக்கு என்னிடம் அந்த செற்றம் இருக்கிறது, இறையர்கள் என்னை எப்படி ஆட்டுவிக்கிறது என்று தெரியும். இப்பொழுது 2வது பகுதி தொடர்கிறது. அன்பர்கள் கேட்குமாறு கேட்டுக்கொண்டு கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சென்ற பதிவிலே வேயிறு தோழி பங்கன் என்ற அந்த சிறந்த திருப்பதிகம், அற்புத எதிர்கால நிகழ்வை உள்ளடக்கிய அந்த திருப்பதிகம் நடந்த வரலாற்றை, பாடப்பட்ட வரலாற்றை எடுத்துரைத்தேன். அப்படி வேயிறு தோழி என்று அப்பர் பெருமான் ஞானசம்பந்தரை அங்கே ஏகலாகாது, அவர்கள் எல்லாம் தீயவர்கள், அவர்களுடைய வஞ்சனைக்கு ஒரு அவதி இல்லை, அளவில்லை என்று சொல்லி தடுத்த பொழுது, பரசுவது நம்பெருமான் கழல் என்றால் பழுது அணியாது என்று என்ன சொல்லிட்டு செய்கிறாருன்னு அதை சிந்திக்கணும். பரசுவது நம்பெருமான் கழல்கள் என்றால் பழுது அணியாது. நாம் எதை போற்றி பரவுகிறோம்? நம் பெருமானாகிய நட்டமாடாய கூடிய நடராஜ பெருமானோடு திருவடியே இதயத்தில் வச்சு சிந்தையில் வைத்து அதையே போற்றி பரவுகிறோம். பரசுவது போற்றி பரவுவது என்று பொருள்வதற்கு, பரசுவது நம்பெருமான் கடல்கள் என்றால் பழுது அணையாது என்று சொல்லிட்டு வேறு தொழில்ங்கிற திருப்பதிகத்தை எடுக்கிறாரு. இதுதான் முழுவதுமாக நம்ம கவனிக்க வேண்டும். நமக்கு என்ன திருநீர், ருத்ராக்கம், திருவைந்தெழுத்து, இறைவனோட உருவத்தை முழுமையாக உள்ளத்தில் கொண்டு வருவது, இறைவனுடைய திருவடியை சிந்தையில் பதித்தல், திருமுறைகளை படித்தல், கற்றல், கேட்டல், இறைவனுக்கு முன்பாக ஓதுதல், பாடுதல், இறை நல பணிகள், உழவார பணி, இசை பணி, மேலும் இறை ஆலயங்கள் தொடர்பாக என்னென்ன பணிகள் இருக்கோ அவைகளை எல்லாம் கவனித்தல், விழாக்கள் எல்லாம் கலந்து கொண்டு பங்கேற்று சிறப்பு செய்தல், இப்படியாக வாழ்க்கையில் பிணைந்து இந்த இறைவனோடு அந்த தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த இறைவனோட திருவடியை தான் ஞான நிலைக்கு வரணும். இப்படியே படிநிலையில் வளர்ந்து ஞான நிலையில ஏக இறை சிவம்தான் என்று உணர்ந்து அந்த பெருமானோட திருவடியே உள்ளத்தில் போற்றி பரவினால் நமக்கு பழுதணையாது. பெருமானுடைய திருவுருவத்தை நமக்காக தாங்கி வந்திருக்கிற அருள் திருவேடத்தை, அவர்கள் கொண்ட அணிமணிகளை, அந்த திருக்கோலங்களை, அவைகளெல்லாம் உள்ளத்தில் நாம் பதிய வைத்தால் நமக்கு எந்த தீங்கும் வராது என்று தீர்மானமாக அந்த வேயிறு தோழியை எடுத்து பாடினார் என்று சொல்றாரு. அந்த ராஜகோபுரம் இருக்கு இல்லையா, வேதாரண்ய ராஜகோபுரம் என்னன்னா இறைவன் அதை பார்க்கறாரு. நாவரசருக்கு எதுக்க பாடுறாரு, அடியார்கள் கூட்டம் இருக்காரு, அப்ப கூட்டங்கள்லாம் இருக்கு.
அப்ப அங்க இறைவன் திருமுன்பு தான் இது நடக்குதுன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனோட திருமுன்பு பார்வையில இந்த வேறு தோழி பங்கனை எடுத்து சத்தியமாக புத்தரோடு அமனையவாதில் அழிவிக்கும் மன்னல் திருநீறு செம்மைத்திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிக என்று எடுத்து பாடினார்ல. யாருக்கு நேரம்னா இறைவன் பார்வைக்கு நேரா இந்த வாக்கு ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவனே உள்நின்று உணர்த்தி எடுத்து கொடுத்தது. நான் நேற்று அதை சொல்லும் பொழுது சொன்னேன், இது வேறு தோழி பொங்கன்கிற அந்த திருப்பதிகத்தோட கட்டமைப்பு. 2 வரிகள் இறைவன் திருவுருவத்தையும், மற்ற 2 வரிகளில் எவர்களால் துன்பங்கள் நேராது, ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் என்று 3 வகை துன்பங்கள்லாம் உயிர்களை பற்றாது, இறைவனோட திருவுருவத்தை உள்ளடைத்து என்று பாடிட்டு வந்தவர் 10வது பாடல்ல முற்றிலுமாக அந்த 2 வரியை சிறப்பாக எடுத்து பாடியிருக்காரு, மாற்றமாக பாடியிருக்கிறார். இதை நம்ம கூர்ந்து நோக்க வேண்டும். பின்னால் போகிற ஒரு அற்புத நிகழ்வை இங்கே பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னோம். அப்படி பாடிட்டு மதுரையை நோக்கி பயணிக்கிறார். நான் அந்த வேதவனம் முதல் வைகை கரை வரை என்று கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் அங்கு நடந்த அற்புத நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து பல இடங்களில் பேசியிருக்கேன். தொடங்கணும்னா 2.5 மணி நேரம் அது முடிவதுக்காகும். இதை இப்பொழுது நான் என்னன்னா பகுதியாக இந்த அற்புத நிகழ்வுகளை அதை மட்டும் சுட்டுனா இதோட சூழல் புரியாது. பின்னால் என்ன நடக்குது, பக்கத்தில் என்ன நடக்குது, எந்த சூழலில் இந்த அற்புத நிகழ்வு நடக்குதுங்கிறதெல்லாம் எடுத்து சொன்னால்தான் நம்ம அடியார் பெருமக்கெல்லாம் நல்ல ஒரு உரைப்பு இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும். ஞானசம்பந்தர் அதை செஞ்சாரு, இதை செஞ்சாரு, ஏதோ அவன் சொல்றான்னா பாட்டில் இப்படி எழுதியிருக்கிறாரு, இவர்கள் எல்லாம் கொண்டுட்டாரு, ஏதோ பொய்யை புரட்டு இந்த இந்து சமயத்தை முற்றிலுமாக அழிக்க வேண்டும், சைவ சமயத்தை அழிக்க வேண்டும் என்று நம்ம சைவர்களோடையும் கைகோர்த்து கொண்டு இதை அழிக்க முற்படுகிறார் என்றால் அவர்களுக்கு நம்ம பதில் அளிக்க அளவுக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம் சமயத்தை நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னது? நம் சமயத்தை கற்றுக்கொள்வது என்பது நம்ம பெருமானை கற்றுக்கொள்வத பொருள், வாழ்வை செம்மையாக நடத்துவதற்கு துணை செய்வது அந்த சிந்தனையிலே இருந்தோம்னா. அப்ப என்னன்னா அப்பர பெருமான் நானும் உங்களோட வரேன்னு எழுந்தருளும் பொழுது அதெல்லாம் வேண்டாம், நீங்க இந்த கன்னி நாட்டிலே இருங்கன்னு சொல்லி அவர் பல கூரை, இவர் பல கூரை, இங்கே இருங்கன்னு ஒரு ஆணை போல அன்பான ஒரு ஆணையாக தெரிவிச்சுறாரு. அப்ப இந்த பாடல்கள் கொஞ்சம் நேரடியாக இந்த பாடல்களை பார்த்தாதான் அப்போ என்ன ஆயிடுது, முன்னதாக அப்பர பெருமானை அழைத்து கொண்டு கருவறையில் இறைவன் திருமுன்பு போய் ஆளவாய்க்கு தான் எழுந்து அருள போவதை இறைவனுடன் தெரிவித்து விடைபெற்று வருகிறார் அப்பர பெருமானோட. இங்கே அப்பர பெருமான் தடுக்கும் போது வேறு தொழியை எடுத்து பாடுகிறார். இப்ப இதை முடிந்துட்டு மீளவும் கிளம்பும் போது மீண்டும் அந்த வேதவனத்து அருமணியை அந்த கருவறையில போய் அங்க பாடி போற்றி பரவி வழிபட்டு அருள் பெற்று விடை கொண்டு மீள்கிறார். அது இது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். வாழ்வியல்ல நம்ம அந்த கருவறையில் இருக்கக்கூடிய அந்த சதாசிவமூர்த்தியாக இருக்கக்கூடிய அனைத்து அருள்களையும் கொடுக்கக்கூடிய இறைவனை எப்படியெல்லாம் வணங்க வேண்டும், எப்படி நாம் அவரிடம் ஆலயத்துக்கு நம்ம எத்தனை பேர் போறோம், வணங்குறோம், சுத்தி வரோம், நாம் பாட்டு வரோம், இறைவன்கிட்ட சொல்லிட்டு வரோமா? இப்ப யாராவது விருந்தினர் வீட்டுக்கு நாம் செல்கிறோம், சென்றால் அங்கு பேசி கொண்டிருக்கிறோம், எல்லாம் முடிந்து விடைபெற்று வரும் பொழுது விடைபெற்று வருகிறோம், நான் சென்று வருகிறேன் என்று சொல்லி வருகிறோம். ஆனா ஆலயத்துக்கு போய் யாராவது இறைவன்கிட்ட சுவாமி நான் சென்று வருகிறேன், எனக்கு நீங்கள் அருள் கொடுக்கணும், அம்மா அம்பிகையே நான் விடைபெற்று வருகிறேன், மீளவும் நாளை வருகிறேன், இல்லை எப்பொழுது எனக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அப்பொழுது வணங்க வருகிறேன் என்று யாராவது விடைபெற்று வருகிறோமா? இன்னும் அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. இப்படிப்பட்ட உரைகள் எல்லாம் கேட்டாதான் இதெல்லாம் தெரியும். ஞானசம்பந்த பெருமான் அதை செயல்பாட்டில் காட்டியிருக்காரு. வேதம் வளர்க்கவும் சைவம் விளக்குவதற்கும் எதற்காக பிறந்திருக்காரு ஞானசம்பந்த பெருமான்? பிறந்ததோட நோக்கமே இதுதான். வேதம் வளர்க்கவும் சைவம் விளக்குவதற்கும் வேதவனத்து அருமணியை மீண்டும் புக்கு. வேதவனத்தில் இருக்கக்கூடிய திருமறைக்காட்டில் இருக்கக்கூடிய அருமணியாகிய சிவபெருமானை அவரிடம் மீண்டும் போய் பாதமுறை பணிந்து எழுந்து பாடி போற்றி, அங்கே மேலும் ஒரு முறை பாடி போற்றி பரசி மேலும் பரவி அருள் பெற்று, இறைவனோட அருள் பெற்று, அதை பாருங்க, அந்த அருளை இவர் வினவுகிறார். அந்த அருள் இறைவன் அங்க கொடுக்கக்கூடிய திறன், அந்த அற்புத செய்திகள் அவர்கள் 2 பேருக்கு தான் தெரியும். அந்த ஞானாசிரியருக்கும் அங்க அவரால் வணங்கப்பட்ட அந்த வேதவனத்து அருமணி இருக்காரு, இவங்க 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய செய்தி அது நிகழ்வு.
அதுதான் அற்புத நிகழ்வு. எவ்வளவு நுணுகி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாதமுறை பணிந்து எழுந்து பாடி போற்றி, இது திருஞான சம்பந்தர் புராணத்துல 618வது பாடல். நான் இப்ப தொடங்குறேன். இப்போ வந்து மாதவத்து வாகீசர் மராத வண்ணம் வணங்கி அருள் செய்து விடை கொடுத்து, மாதவம் செய்த வாகீசர் பெருமானாகிய திருநாவுக்கரசு பெருமான் கிட்ட போய் அவரை வணங்கி அவருக்கு அருள் செய்து விடை கொடுத்து, மண்ணும் காதலினால் அருமையுற கலந்தேன்னா கட்டி தழுவி, நிலைத்த காதலினால் பொங்கி எழும் காதலினால் அவரை கட்டி தழுவி கலந்து நீங்கி கதிர்ச்சிவிகை மருங்கடைந்தார் காழிநாதர். அங்க சிவிகை தயாராக இருக்கிறது, மதுரை நோக்கி இவர் பயணிக்கிறதுக்கு அது ஒப்புக்கொண்டு விட்டார். இறைவனுடன் விடை பெற்று கொண்டு கிளம்பி விட்டார். அங்கு சிவிகை தயாராக இருக்கிறது. அந்த ஒளி வீசக்கூடிய சிவிகையின் பக்கத்தில் அணைகிறார். திருநாவுக்கரசரும் அங்கே இருந்தார். இவரை விடை கொடுத்து அனுப்புறவர்களும் இருக்கணும்ல, சரி போயிட்டு வாங்கன்னு சில பேர் வீட்டுக்குள்ளே இருந்து அனுப்பிடுவாங்கல்ல, அப்படிலாம் இல்லை, வாயில் வரை அனுப்பணும்ல. அந்த பண்பு நலன்ல இவரை கடைசி வரையிலும், எந்த அளவுக்கு கடைசி வரையிலும் அவரை கண்ணால் காண முடிகிறதோ, நம்ம உறவினர்களையோ அப்படி எடுத்துக்கொள்ளுங்களேன். கடைசி வரை எந்த கடைசி நொடி பொழுது வரையிலும், நம்ம மகன் வெளிநாடு போனோம்னா கடைசி நொடி பொழுது வரலும் பார்க்கணும்னு நினைக்கிறோம். கணவன் போனா பார்க்கணும்னு நினைக்கிறோம். மனைவி அவ ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும்னா அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறோம்ல அன்பால. அப்படி நாவரசரும் அங்கிருந்தார், திருநாவுக்கரசரும் அங்கிருந்தார். இப்பால் திருஞான சம்பந்தர் செழுநீர் முத்தின் பெருநாம சிவிகையின் மீது ஏறி, முத்துக்கள் எல்லாம் செழுமையான முத்துக்களால் கோர்க்கப்பட்ட பெரும் பெயருடைய அந்த சிவிகையின் மீது ஏறி என்ன செய்தாரு? பெற்றம் உயர்த்தவர்தால் விடைக்கூடிய உயர்த்தவரோட திருவடியை சென்னி மேல் பேணும் உள்ளத்து. மனசால என்ன நினைக்கிறாரு? இறைவனோட திருப்பாதத்தை தலையில நாம் வெளியில எல்லாம் போகும்பொழுது இதெல்லாம் செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். பேணும் உள்ளத்து ஒரு நாமத்து 5 எழுத்தும் ஓதி இறைவனோட திருவடியை தலையில பாவிக்கிறாரு. அதே நேரம் 5 எழுத்தை ஓதுறாரு. வெண்ணீற்று ஒளி விளங்கும் திருமேனி தொழுதார். அந்த இறைவனோட திருமேனி வெந்நீர் சன்னித்த மணியான்னு சொல்லி திருநீரால பூசப்பட்டு இருக்கக்கூடிய அந்த திருவுருவம் வேறு தோழி பொங்கல்ல சொன்னார்ல, அந்த திருவுருவத்தை தொழுதார். நெஞ்சில் வருநாமத்து அன்புருகும் கடலாம் என்ன, அந்த அங்க இருக்கக்கூடிய மக்கள் கடல்லாம் அடியார்கள் கடல்லாம் என்னன்னா அன்பால உருகக்கூடிய கடல்ங்கிறது மாதிரிக்க மாதவம் செய்த அவர்களோட ஆர்ப்பொழி தான் நிறைந்ததன்று. இப்படி நல்லா மேலும் மேலும் விளங்கி தோன்றியது. அப்ப அந்த ஆலவாயை நோக்கி மதுரையை நோக்கி ஞானசம்பந்த பெருமான் செல்லும் பொழுது நாம் அவரோடய பயணிப்போம். அப்பதான் அது சிறப்பாக இருக்கும். எப்படியெல்லாம் அவர் போனாரு அப்படி அதெல்லாம் பார்த்தோம் என்றால் மிக சிறப்பாக இருக்கும். அதனால அவரோடய நம்ம ஒரு பயணமாகவே இதை ஆலவாயை நோக்கி அவரோட சிவிகையை தூக்கி கொண்டு போவதாக பாவித்து செல்லலாம். அவரோட உடன் பல உதவிகளை எல்லாம் செய்து கொண்டு பணிகளை எல்லாம் செய்து கொண்டு போவதாக பாவித்து கொண்டால் இன்னும் மிகவும் சிறப்பாக இருக்கும். அவர் என்ன பண்றாரு? அங்கே அடியார்கள்லாம் அங்க மலர் மாறி பொழிந்து எழுந்து மங்கள வாழ்த்து இனிது இசைப்ப அலர்வாச புனல் குடங்கள் அணிவிளக்கு தூபமுடன் நிலை நீடு தோரணங்கள் நிறைத்து அடியாறு எதிர்கொள்ள கலைமாலை மதிர்ச்சடியார் இடம்பலமும் இப்படி எங்க பல இடங்கள்லாம் கைது விழுது போறாரு. அப்ப எல்லாருமே வரவேற்று வணங்கி தோரணங்கள்லாம் கட்டி அப்படிலாம் மகிழ்கிறாங்க. அப்ப என்ன பண்றாரு? வேதாவனத்துக்கும் அந்த திருமறைக்காட்டுக்கும் தெற்க ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ள அகத்தியன் பள்ளின்னு இருக்கு. நேரா தெற்க போனா கோடியக்கரைன்னு வரும். அங்க போனா கடல் திரும்பும். அது வரையிலும் கிழக்க இருக்கும் கடல். அங்க கோடியக்கரையில அந்த திருமணம்னா கடல் தெற்க இருக்கும். அங்க நீர் கலக்கிறத பாத்தீங்கன்னா ஒரு ஒரு காவி மயமா இருக்கும். அது அந்த இடத்துல நாங்கெல்லாம் போய் அதெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்ப என்ன பண்றாரு? அகத்தியன் பள்ளிக்கு போறாரு. தென்திரை சூழ் கடல் காணல், கடல் காணல்னா கடற்கரை சோலையெல்லாம் இருக்கக்கூடிய அகத்தியன் பள்ளி அண்டர்பிரான் கடல் வணங்கி அருந்தமிழ் மாமரை பாடி, அங்க இறைவனோட தேவர்களுக்கெல்லாம் தலைவரான எம்பெருமானோட கால்களை வணங்கி அருந்தமிழ் மாலை பாடுறாரு. 2வது திருமுறையில 76வது பதிகம் காந்தார பண்ணுல அமைச்சிருக்காரு. வாடிய வெண்டலை மாலை என்று அந்த பாடல் தொடங்குது. இதுல ஒரு அற்புதமான ஒரு பாடல். ஒவ்வொரு பாடலும் நம்ம அந்தந்த தளத்துல பார்த்துட்டு போலாம். ஓதியெல்லாம் உலகுக்கோர் ஒன்பொருளாகி மெய் ஜோதி என்று தொழுவார் அவர் துயர் தீர்த்திடும் ஆதி எங்கள் பெருமான் அகத்தியான் பள்ளியை நீதியால் தொழுவார் அவர் வினை நீங்குமே என்று சொல்லி இந்த திருப்பதி இதுல முழுவதுமாக வினை நீக்கத்தை பத்தி சொல்றார். ஒவ்வொரு தளத்துக்கு ஒரு சிறப்பு சொல்லும் பொழுது
அந்த அகத்தியன் பள்ளியை வந்து வழிபடுறவங்களுக்கு வினை மாயுமே வினை நீங்குமேன்னு சொல்றாரு. ஓதி எல்லாம் உலகுக்கு ஒரு ஒன்பொருளாகி, ஓதினா மறையோதி, உலகுக்கு எல்லாமே வந்து ஒளிமைக்க ஒரே பொருளாகி அப்படி என்று சொல்றாரு. அப்படி என்று சொல்லணும். நம்ம ஓதி இந்த உலகுக்கெல்லாம் ஒரே பொருளாக இருக்கக்கூடிய ஏக தலைவனாக இருக்கக்கூடிய இறைவனேன்னு சொல்லி மெய் சோதி என தொழுவார். உண்மையான ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய இறைவனே என்று தொழக்கூடிய மக்கள் இருக்காங்க, அடியார்கள் இருக்காங்கல்ல, அவர்கள்லாம் அவர் துயர் தீர்த்திடும். அவர்களுடைய உலகியல் துயரையும் பிறவி துயரையும் தீர்த்திடக்கூடிய, ஏன்னா வினை நீங்குமேன்னு சொன்னால் உலகியல் துயர் பிறவி துயரை நீங்கணும் தான் அர்த்தம். அப்படி நாம் பொருள் கொள்ள வேண்டும். அவர் துயர் தீர்த்திடும் ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன் எங்கள் பெருமான் அகத்தியான் பள்ளி. இங்கே அகத்தியான் பள்ளியில எப்போ வந்து எழுந்தருளினார்னு தெரியல, அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன் இல்லையா. ஆதி எங்கள் பெருமான் அகத்தியான் பள்ளியை நீதியால் தொழுவார் அவர் வினை நீங்குமே. யார் வந்து முறையாக, நீதியால்னா சைவ வேத நெறியில என்ன வகுக்கப்பட்டிருக்கிறதோ, சைவ நெறியில என்ன வகுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த முறைப்படி யார் வந்து இந்த ஆலயத்தில் தொழுகிறார்களோ அவர்கள் வினைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்று அறுதியிட்டு ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். தொடர்ந்து என்ன செய்யறாருன்னா, அங்க கொண்டல் பயில் மணல் கோடு சூழ் கோடி குழகர்தமை தொண்டருடன் தொழுதணிந்தார் தோணிபுர தொண்டர்கள். அங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ல கோடியக்கரை இருக்கிறது. கோடி குழகரை சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடிய அந்த திருப்பதிகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அங்க போய் தொழுது அணைந்தார் தோணிபுர தோன்றலார். அங்கு போய் அங்க வணங்குறாரு. பாடுனாரான்னு சேக்கிழார் எழுதல, பதிகமும் நமக்கு கிடைக்கல, அதை பத்தி இல்லை. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு, கண்ணார்ந்த திருநுதலார் மதி மகிழ் கடிக்குளம் இறங்கி வரிசையா சொல்லிடுறாரு. எண்ணார்ந்த திரு இடும்பாவனம் ஏத்தி, கடிக்குளங்கிற ஒரு கற்பகநாதர் குளம்பாங்க, கற்பகத்தைன்னு இதை பாடுவாரு, அதனால கற்பகநாதர் குளம் என்று சொல்லுவார்கள். அங்கு வணங்கிட்டு திரு இடும்பாவனம் ஏத்தி, இடும்பாவனம் என்ற ஒரு சிவாலயம் இருக்கிறது, புகழ்பெற்ற ஆலயம், இடும்பன் வழிபட்டது என்று சொல்வார்கள். அது ஏத்தி எழுந்தருளி மண்ணார்ந்த பிறவும் மகிழ்தரும் அன்பால் வணங்கி, அங்க இருக்கக்கூடிய செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய இறைவன் எழுந்திருக்கக்கூடிய பதிகளை எல்லாம், அந்த தலங்களை எல்லாம் மகிழ்ந்து வணங்கி பண்ணார்ந்த தமிழ்பாடி பரவியே செல்கின்றார். இசையோடு கூடிய பண்ணோடு கூடிய திருப்பதிகங்களை எல்லாம் பாடிக்கொண்டு செல்கிறாருங்கிற நமக்கு திருக்கடிக்குளமும் திரு இடும்பாவனங்களுக்கும் ஒரு பதிகம் கிடைக்குது. திருக்கடிக்குளத்துல ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு செய்தி எங்க ஞானசம்பந்தர் சொல்றாரு. அடியார் பெருமையை வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் பின்னால வந்து திருத்தொன்ற தொகை நமக்கு கோவை செய்வதற்கு முன்பாகவே ஆச்சாரியர்கள் அவரவர்களும் இந்த அடியார்களோட பெருமையை சொல்லியிருக்கிறார்கள். அடியார்களோட இணக்கத்தால் என்ன நன்மை, அது மெய்யடியார்கள், பொய்யடியார்கள் எல்லாம் எப்பொழுதும் கவனம் கொள்ளணும். எவன் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தில் கையை வைக்கிறானோ அவன் குருவே கிடையாது. அதை முதல்ல வந்து சிந்தித்துங்க. நீங்களா காணிக்கையாக செலுத்துவதுங்கிறது வேற, காணிக்கையை ஏற்பது என்பது வேற. எதையாவது சொல்லி உங்க பணத்தை வந்து பறிக்க பார்க்கறான்னா அவன் வந்து குரு நிலைக்கு தகுதி இல்லாதவன். இதை ஒரு அளவுகோலாக எல்லா அன்பர்களும் கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்றாங்க. இதுல ஒரு பாடல்ல இந்த அடியார்களோட பெருமையை ஞானசம்பந்த பெருமான் ஒப்பில்லாத வகையில் வந்து உரைத்திருக்கிறார். இதை விட வந்து சிறப்பாக எதுவுமே சொல்ல முடியாது. குண்டர் தம்மோடு சாக்கியர் சமணரும் குறியினில் நெறினில்லா மிண்டர் மிண்டு உரை கேட்டு அவை மெய்யென கொல்லன்மின். அந்த குண்டர்களாகிய சாக்கியர்களும் சமணர்களும் சொல்லக்கூடிய உரையெல்லாம் பொய்யுரைகள், அவைகளெல்லாம் கேட்டு அவைகள் உண்மை என்று நம்பாதீர்கள். இப்ப வேறு நெறியெல்லாம் சொல்றானுங்கள்ல, எங்க நெறி உயர்ந்ததுன்னு சொல்லி எங்க இதுல அப்படி சொல்லியிருக்கு, இப்படி சொல்லியிருக்கு, உங்க இதுல வந்து உங்க இருக்கிறதெல்லாம் சாத்தான்லாம் சொல்லி இழிச்சி பொழிச்சி பேசி உணர்வு இல்லாம நம்ம உட்காந்துருக்கிறோம் இல்லையா, அப்படி அவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்கிறாரு. அதெல்லாம் பொய்யுரை, அவைகளெல்லாம் கேட்காதீங்க என்கிறாரு. மிண்டர் மிண்டுரை கேட்டவை மெய்யென கொல்லன் மின். விடமுண்ட கண்டர், உலகை காப்பதற்காக விடமே வந்து உண்ட கண்டர். முண்டம் நல் மேனியர், நல்ல திருமேனியை வந்து உடையவர். கடிக்குளத்து உரை தரும் எம் ஈசர் தொண்டரை தொழுது அடிபணிமின்கள் தூநெறி எளிதாமே. இறைவனோட கழதான கூடணும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதாருங்கிறார்ல. அப்ப இறைவனடி சேரணும், அந்த பிறவி பெருங்கடலை நீந்தணும். இதுதானே சொல்றாரு வள்ளுவர், சைவ நூல் இல்லையா அது சொல்றாரு. கடிக்குளத்து உரை தரும் எம் ஈசர் தொண்டரை தொழுது அடிபணிமின்கள் தூநெறி எளிதாமே. கடிக்குளத்துல யாரு வந்து ஒரு மெய்யடியார் பணி செய்கிறாரோ
அவருக்கு யார் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு தொண்டு செய்திருக்கிறாரோ அந்த தொண்டரை வந்து நீங்க தொழுது அடிபணிந்தீங்கன்னா தூநீர் எளிதாமைன்னா சிவபெருமானோட திருவடியை கூடுதல் எளிது. சைவ நன்னறியில் உங்களை செலுத்திக் கொள்வது எளிது, அந்த நெறியிலே சென்று அதை இலக்கை அடைவது எளிது என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்றாருன்னா இதை விட ஒரு சிறப்பு எங்க இருக்கு? அடியார்கள் சிறப்பு நல்லா பார்க்கணும். யார் மெய்யடியார்களோ அவர்களை பற்றி கொள்ளுங்கள், அவர்களோட நட்பு கொள்ளுங்கள். வழிபாடு தொடர்பாக எந்த ஐயப்பாடு ஏற்பட்டாலும் அவர்களிடம் ஐயத்தை தீர்த்து கொண்டு அந்த உங்கள் பயணத்தை தொடருங்கள். அதுதான் நமக்கு வந்து நல்லது. இந்த அடியார்களோட இணக்கம் என்பது மிகவும் சிறப்பு. அடுத்து திரு இடும்பாவனத்தில் சென்று அந்த இறைவனை வந்து தொழுது ஏற்றி பரசி பாடுகிறார். அதில் ஒரு அருமையான ஒரு பாடல், இப்படி ஒவ்வொரு பாடலும் நானே வந்து மனப்பாடம் பண்ணியிருப்பேன். ரொம்ப சிறப்பாக, அதாவது சைவ சித்தாந்தங்கள் அதே போல் வேறு சில செய்திகள்லாம் உள்ள பாடல்களை, சிறப்பு செய்திகள் எல்லாமே வந்து சிறப்பான பாடல்கள் தான். அதுலேயும் சில சிறப்பான செய்திகளை உள்ளடக்கிய பாடல்களை நான் வந்து மனப்பாடம் பண்ணுவது ஒரு வழக்கமாக இருந்து வந்தது. அதில் வந்து நெறி நீர்மையர் நீள்வானவர் நினையும் நினைவாகி, நெறி நீர்மையர் நீள்வானவர். நெறி நீர்மையன்னா சைவ நன்னறி, இறைவனை நோக்கி செலுத்தக்கூடிய, அதில் நீர்மையாக இருக்குன்னா நுணுக்கமாக நுணுகி அந்த சிவஞானத்தை அறிந்து இருக்கிறவங்களும் அர்த்தம். நெறி நீர்மையர் நீள்வானவர், வானவர்கள் எப்பொழுதும் நீண்ட ஆயுளை உடைய வானவர்கள். நினையும் நினைவாகினா அந்த நெறி நீர்மையர்கள் என்ன பண்றாங்க, உலகில எல்லாம் புறந்தள்ளி இந்த மாயை வலையெல்லாம் இப்போ வீழ்ந்து கிடக்கிறானுங்கல்ல, அது மாதிரி வீழ்ந்து கிடக்காம இறைவனை அடைவது ஒன்றே குறிக்கோளாக இருக்கக்கூடிய நெறி நீர்மையர். நீள்வானவர் என்னன்னா, எதுக்கு அவனுக்கு நினைவாகி இருக்காரு இறைவன் அப்படின்னா, அவன் நினைவிலேயே போய் இருக்காருன்னா, இந்த தேவர லோகத்தில் உள்ள அத்தனை போகங்களையும் உடலால் அனுபவிக்கக்கூடிய அத்தனை இன்பங்களையும் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று அவன் இறைவனை வந்து எப்போ பார்த்தாலும் நினைத்து கொண்டிருக்கிறான். இந்த நெறி நீர்மையர்களாக இருக்கக்கூடிய சிவஞானிகள் என்ன செய்யறாங்கன்னா, எப்பவுமே உலகத்தை வந்து புறந்தள்ளி, உலக சிந்தையை புறந்தள்ளி, உடல் இருப்பையும் புறந்தள்ளி, உயிரறிவில் முற்றிலுமாக சிவத்தையே நிறைத்திருக்கக்கூடிய அந்த ஞான புகழுடைய ஆக நினைவாகி ஒண்ணுதான். இவர்கள் நினைக்கிறது இறைவனோட சாயி நிலை அடையணும்னு, அவன் நினைக்கிறது உலகியல் இன்பங்கள், அந்த தேவலோக இன்பங்கள் தொடர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக அந்த நோக்கத்தால் அவன் அறிநீர்மையில் எய்தும் அவருக்கு அறியும் அறிவாகி. எந்த வகையில முறையாக வேதங்களில் வகுத்து எப்படி செலுத்தப்பட்டிருக்குதோ, எப்படி இறைவனை நோக்கி எப்படி பயணிக்கணும்னு செலுத்தப்பட்டிருக்கிறோ அந்த முறையால நீர்மையில் எய்தும் அவருக்கு அறியும் அறிவாகி. அவர்கள் அறியக்கூடிய, யாராலையும் அறிய முடியாத இறைவன், ஆனா தானே வந்து தன்னை அறிவித்து அவர்கள் அறியும்படி செய்யக்கூடியவர். அவர் நினைச்சா எதையுமே செய்யக்கூடியவர் இல்லையா? இறைவன் வந்து எதையும் செய்யக்கூடியவர். அறிநீர்மையில் இறைவனை எப்படியாவது நான் அறிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த உறுதியோடு பயணிக்கிறான் பாரு, அவர்களுக்கு அறியக்கூடிய அறிவாகவும் அவர் தான் இருக்கிறாரு. குறிநீர்மையர், அப்படிப்பட்ட குறிநீர்மையர், குறிக்கோளுடைய நீர்மையர்னா ஒரு உயர்ந்த நிலையில் அந்த குறிக்கோளில் வந்து நுணுகி செல்லக்கூடியவர்கள் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். குணமார்தரு மனமார்தரு குன்றில் எரி நீர்வயல் சூழ் தன்வயல் இடும்பாவனம். என்ன நீரெல்லாம் வந்து எரியக்கூடிய அந்த வயல்களால் சூழப்பட்ட இடும்பாவனத்தில் இருக்காருன்னு சொல்லி ஒரு அற்புதமான கருத்து உடைய அதிகம் திரும்ப சொல்றேன். நீர்மையர் நீள்வானவர் நினையும் நினைவாகி அறிநீர்மையில் எய்தும் அவருக்கு அறியும் அறிவருளி குறிநீர்மையர் குணமார்தரு மனமார்தரு குன்றில் எரிநீர் வயல் சூழ்தன் வயல் இடும்பாவனம் அதுவே என்று திருப்பதி எண் 1:17 நட்டப்பாடை. இந்த பாடல் எண் 6. நீங்க இந்த இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் திரும்ப ஒரு தடவை பாருங்க. அடுத்து பதிவிரவும் மகிழ்தரும் அன்பால் வணங்கி பன்னார்ந்து தமிழ் பாடி பரவியே செல்கிறார். அங்கிருந்து என்ன பண்றாரு, திரு உஷாதானம்னு இருக்கு, அது முத்துப்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குல்ல, கோவிலூர்னு சொல்லுவாங்க. அங்க போய் திரு உஷாதானம்னா அங்க உள்ளவர்கள் மக்களுக்கு பொதுவாக தெரியாது. கோவிலூர் என்று சொன்னால் முத்துப்பேட்டையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 3-4 கிலோமீட்டர் இருக்கும். இதில் அங்கிருந்து தஞ்சை செல்லும் சாலையில் இருக்கு திரு உஷாதானம். திரு உஷாதானத்து தேவர் பிரான் கழில் பணிந்து மருவிய செந்தமிழ் பதிகம் மால் போற்றும் படிபாடி.
திருமாலை வந்து அங்கே வந்து போற்றி பாடுறாரு. மருவிய செந்தமிழ் பதியம் வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு அங்கே வந்து பதிவு பண்ணுறாரு. ஒரு அற்புத நிகழ்வு அங்கே பதிவு பண்ணுறாரு. இதுதான் அற்புத நிகழ்வு. திருவுற்சாதனத்து தேவர் பிரான் கடல் பணிந்து, தேவர்களுக்கெல்லாம் பிரானாகிய சிவபெருமானோட திருவடியை பணிந்து மருவிய அற்புதமான ஒரு செந்தமிழ் பதியம் மால் போற்றும் படுவை பாடினா அந்த ராமபிரானை வந்து இங்கே குறித்து பாடுறாரு. இருவினையும் பற்றறுப்பார் எண்ணிறந்த தொண்டர்களுடன் பொருகு விருப்பினராகி பிறவதியும் பணிந்தணைவார். இருவினையும் பற்றறுக்கக்கூடிய அந்த இருவினையை அறுக்கக்கூடிய பற்றுகளை அறுக்கக்கூடிய எண்ணிறந்த தொண்டர்கள்லாம் அவரோட வராங்க. இவரோட வரதால அந்த சிறப்பால் ஞானசமுதரோட கூடிய சிறப்பால் அவர்களுக்கு இருவினையும் பற்றறுக்கக்கூடிய நிலையும் அவர்களுக்கு வந்து வருது. அப்படிப்பட்ட இதோட தொண்டர்களோட பிறபதியும் அணைகிறாரு. இப்போ திருவுற்சாதனத்தில் வந்து பாடிய ஒரு 3 பாடல்கள் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டும். நீரிடை துயின்றவன் தம்பி நீல் சாம்புவான், போருடை சொக்கிரவன் அனுமான் தொழ, காருடை நஞ்சுண்டு காத்துரல் செய்தயம் சீருடை சேடர்வாள் திருவுற்சாதனம் என்று ராமபிரான அந்த ராமாயணத்தில் வரக்கூடிய தம்பி. நீரிடை துயின்றவன்னா பெருமாள் தான் ராமர். அவரோட தம்பி லட்சுமணன். நீல் சாம்புவான், சாம்புவான் தெரியுமில்ல, கரடி முகமா இருப்பார் இல்லையா, அவரு தானே எல்லாமே ஆலோசனை எல்லாம் சொல்லுவார், அதான் சாம்புவான். போருடை சுக்கிரீவன், அப்போ வந்து சுக்கிரீவனை சந்திச்சதுக்கு அப்புறம் இது நடக்குது. அனுமானெல்லாம் சந்திச்சதுக்கு அப்புறமா அந்த கடற்கரையில் வந்து தானே, அங்கே கடற்கரை பகுதியில் தான் இருக்குது இந்த திருவுற்சாதனம். அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, மந்திரபுரீஸ்வரர்னு பேர், சாமி பேர். அந்த திருமேனியே வெண்மையாக இருக்கும், பளிங்குக்கல் மாதிரிக்கே இருக்கும். அது அபிஷேகம் பண்ணும்போது தான் பார்க்கலாம், அது அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் அது பார்க்க முடியாது, அவ்வளோ தெளிவாக தெரியாது. நாங்கள் வந்து அந்த திருப்பணி நடந்தப்போ அங்கே போயிருந்தேன், அப்போ அதை நான் வந்து கூர்ந்து கவனித்தோம். ஒரு வெண்மையாக இருப்பார் இந்த மூலவர் சதாசிவமூர்த்தி. ராமபெருமானுக்கு மந்திரம் உபதேசித்ததாக சொல்லுவார்கள். சாமி பேர் மந்திரபுரீஸ்வரர், அம்பாள் பேர் பெரிய நாயகி. மிகவும் வந்து சிறப்பான கட்டுமானம் உள்ள திருத்தலம். ரொம்ப மோசமாக இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாகுது. அது கோவை வசந்தகுமார் ஐயாவும் என் மயிலாடுதுறை நண்பர் ஜோதி என்பவர் அந்த மூலஸ்தானத்தை எடுத்து செஞ்சார். கோவை வசந்தகுமார் அவர்கள், அதை நான் தான் அழைத்து கொண்டு போனேன். அங்கே ராஜகோபுரம், அது பெரிய பணி, அந்த பணியை ஏற்று செய்தார். அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியோர்கள், அன்பர்கள் எல்லாருமே கூடி நம்ம இது இருக்கு இல்லையா, இசை திருவாவடுதுறை ஆதீனம் இசை பயிற்சி டைரக்டராக இருக்கக்கூடிய என்னுடைய முன்னோடியாகிய திரு சண்முகசுந்தரம் அவர்கள் அங்கே பிறந்த ஊர், அவங்க அப்பா பணி செய்த ஊர். அவர் அதில் அந்த திருப்பணியில் முழுமையாக ஈடுபட்டு செய்தார். அப்படிப்பட்ட திருத்தலம். அப்போ நீரிடை துயின்றவன் ராமபிரான், அவருடைய தம்பி போருடை சுக்கிரவன் அனுமான் தொழ, இவர்கள்லாம் தொழ, காருடை நஞ்சு உண்டு காத்தருள் செய்த, கடலில் எழுந்த அந்த எரியக்கூடிய நஞ்ச உண்டு உலகத்தை எல்லாம் காத்தருள் செய்த சீருடை சேடர் தலைவர், பெருமையுடைய தலைவர் வாழ் திருவுற்சாதனமே. அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் எப்பொழுதுமேன்னு சொல்லி அப்படி சொல்றாங்க. வாழ் திருவுற்சாதனமேன்னு அதை போற்றி பெறுகிறார். அங்கே தில்லையில் இருக்கக்கூடிய இறைவன், ஒரு தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் தான் வந்து மற்ற தளத்தில் இருக்காரு. கையிலையில் இருக்கிற இறைவன் தான் எங்கேயுமே இருக்காரு. ஆனால் ஒவ்வொரு தளத்தில் வெவ்வேறு வகை வெளிப்பாடு இருக்கு, அது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஒவ்வொரு தளத்தில் காட்டக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு காட்டக்கூடிய திருக்கோலமும் வேறுபாடாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து முன்னதாக வந்து பார்த்துருக்குறோம். கொள்ளை ஏறு உடையவன் கோவண ஆடையன் இறைவனை வந்து சொல்றாரு. வனத்தில் வேயக்கூடிய அந்த ரிஷபம் கோவண ஆடையன், அவர் அதை வந்து இருக்கார், கோவணை ஆடையன் இருக்காரு. பல்லையார் படுதலை பழிகுள்ளும் பரமனார், பல்லுடைய அந்த தலையில வீடு வீடாக போய் பிச்சை இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் பரமனார். முல்லையார் புறவணி முதுபதி நரைகமழ் தில்லையான் உறைவிடம் திருவுற்சாதனமே. முல்லை நிலங்கள்லாம் சொல்றாரு அங்க, அதெல்லாம் புறத்தை வந்து அழகுபடுத்தக்கூடிய முதுபதி. நரைகமழ் தில்லையான், நரைகமழ்னா வந்து தேன் நிறைந்த ஒரு மனம் வீசக்கூடிய தில்லையில இருக்கக்கூடிய அந்த இறைவன் உறைவிடம் திருவுற்சாதனமேன்னு சொல்லி அதை ஏற்றி இந்த இடத்துல ஒரு பாட்டு பாடுறாரு. அடுத்தது ஒரு பெரிய தத்துவத்தை நமக்கு ஓரிரை கோட்பாட்டில் பலருக்கு இந்த ஐயப்பாடுகள்லாம் இருக்குது. பல அன்பர்களுக்கு ஐயப்பாடு இருக்குது, இன்னும் தெரியல. என்னங்க நீங்கள் சிவனை மட்டும் கும்பிடுங்கிறீங்க, அப்புறம் அம்பாள் யார், முருகனை என்ன பண்ணுறது, பிள்ளையாரை கும்பிட்றதா, வீரபத்திரர் பைரவர்லாம் வழிபடுறோம அப்படின்னு சொன்னோம்னா,
ஒரே கடவுள் சிவபெருமான் தான், பிற எல்லாமே உயிர். இந்த அம்பிகைங்கிறதோ முருகனோ பிள்ளையாரோ பைரவரோ வீரபத்திரரோ வேறு உயிர்கள் அல்ல, சிவத்தை தவிர வேறு உயிர்கள் அல்ல. இதை முழுமையாக தெரிந்து கொண்டாலே ஓரிரை கோட்பாட்டில் உங்களுக்கு அந்த சிந்தை வந்துடும். ஆக முருகப்பெருமான் சிவத்திலிருந்து வேற இல்லை, பிள்ளையார் சிவத்திலிருந்து வேற இல்லை, சக்தி வேற அல்ல, பைரவர் வேற அல்ல, வீரபத்திரர் வேற அல்ல. எல்லாமே சிவபெருமானால் வெளிப்படுத்தப்பட்ட வெவ்வேறு வகை பல பல வேடமாகும் விகிருதன் இல்லையா, பரமன் இல்லையா, அப்படி அந்த வேடங்கள்லாம் காட்டி ஆட்கொள்றாரு. சரி, இந்த உலகம் எல்லாமே அழிந்து போய் அங்க இறைவன் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில என்ன நடக்கும்னா, சக்தி சிவத்திடம் ஒடுங்கிடும், விநாயகர் போய் சிவத்திடம் ஒடுங்கிடுவாரு, முருகப்பெருமான் ஒடுங்கிடுவாரு, பைரவர் ஒடுங்கிடுவாரு, வீரபத்திரர் ஒடுங்கிடுவாரு. அப்ப அங்க என்ன நிற்கும்? அந்த பரஞ்சோதியாக இருக்கக்கூடிய பரசிவம் தான் நிற்கும். இப்போ ஓரிரை கோட்பாடு தெரியுதா? அதனால விநாயகர் வணக்கம், முருகனோட வணக்கம், பைரவரை வணங்குறது, வீரபத்திரரை வணங்குவது, சக்தியை வணங்குவது எல்லாமே சிவ வழிபாடு. அந்த பரசிவத்தையே வழிபாடு தான். இதையெல்லாம் கடந்து இந்த 36 தத்துவங்களையும் கடந்து இந்த திருவுருவத்தையும் கடந்து அந்த பேரொளி பிழம்பாக இருக்கக்கூடிய அந்த பரசிவத்தை வணங்கக்கூடியது இருக்கு. அதெல்லாம் தத்துவங்களை நாம் அலசி ஆராயும் பொழுது அதை பார்க்கலாம். ஒரு அடிப்படையை உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கிறேன். அதற்கு இந்த பாட்டு உதாரணம். அங்க தக்கன் வேள்வியில அழிப்பதற்காக தன்னிடமிருந்து வீரபத்திரரை தோற்றுவிக்கிறார். ஒரு பயங்கரமா ஒரு பெரிய பேராற்றல் உள்ள ஒரு உருவத்தை, அச்சுறுத்தக்கூடிய உருவத்தை தோற்றுவிக்கிறார். அப்படி தோற்றுவித்து அவர் தான் போய் அங்க தக்கன் வேள்வியை அழிப்பதாக வரலாறு. காளி தேவியாக அம்பாள் உருவெடுத்து 2 பேரும் போய் அந்த தக்கன் வேள்வியை தகர்த்தெறிகிறாங்க அங்கிறது வரலாறு. அப்ப என்ன பாடுறாரு? அப்ப சாமி திரும்ப போய் தோன்றி நீ நிறுத்து வீரபத்திரன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை அமைதிப்படுத்தி அவர்களை மன்னிச்சு அருள் புரிஞ்சதெல்லாம் அது பின்னால வரலாறு. அந்த தக்கன் வேள்வி அந்த புராண வரலாறை நாம் பார்க்கும் பொழுது அதை பார்க்கும். இப்ப என்ன சொல்றாரு? தாமலார் போலவே தக்கனார் வேள்வியை ஊமனார் தம்கனா ஆக்கினான். தக்கனார் வேள்வியை ஊம கனவு கண்டது மாதிரி ஆக்கினாரு. யாருன்னா தாமலார் போலவே. அங்க அனுப்புனது வீரபத்திரோட திருவுருவம். ஆனா சிவபெருமானாகி தான் அங்க போய் அதை அழிக்காதது போல வேறு ஒருவர் அழித்தது போல தக்கன் செஞ்ச வேள்வியை ஊமனை கண்ட கனவு ஆக்கினார்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஒரு ஞான செய்தி! இந்த ஓரிரை கோட்பாட்டுக்கு ஒரு விளக்கத்தை இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். அடியார்கள்லாம் நீங்க பிறருக்கு விளக்கும் பொழுது மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். தாமலார் போலவே தக்கனார் வேள்வியை ஊமனார் தன்கனா ஆக்கினான், காமனார் உடல் கட காய்ந்தயம் கண்ணுதல் சேமமா உறைவிடம் திரு உற்சாத்தானமே என்று இந்த பாடல். அதற்கான மனப்பாடம் பண்ண மற்றவர்களுக்கு இந்த ஞான செய்திகளை விளக்கம் செய்யும் பொழுது இப்படிலாம் சொல்லணும் நம்ம. ஏன்னா ஓரிரை கோட்பாடு சிவனை மட்டும் கும்பிடுங்கிறீங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுங்க, அப்புறம் முருகன் பிள்ளையார் இதெல்லாம் அப்படின்னு வினோதறாங்க. சக்தியை கும்பிடக்கூடாதுன்னு. நீ சக்தியே ஒரு எல்லையிட்டு கும்பிடாத, சக்தி தான் அப்படின்னு. சக்திங்கிறது சிவத்தை தவிர வேற இல்லை. அதை முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம். சக்திங்கிறது சிவத்தை தவிர வேற இல்லை. முன்னதாகவே நான் அதை விளக்கியிருக்கேன். நம்ம சிவபுரத்தில் அந்த பாடல் இருக்கு. கலைமலி அகலல்கள் அறிவைதன் உருவினன் முளைமலி தருதிரு உருவமது உடையவன் சிலைமலி மதிலணி சிவபுர நகதோழ இலைநலிவினை இருமையும் இடர்கடுமை என்று ஒரு பாடல். முதல் பாடல் ஒரு பதியத்தில் 3 பதியத்தில் ஒரு பதியம் அது. கலைமலி அகலல்கள் அறிவைதன் உருவினன் முளைமலி தருதிரு உருவமது உடையவன். கலைன்னா ஆடைன்னு பேரு. கலைமலி அகலல்கள்னா இடையில அழகிய ஆடைகளை வண்ண ஆடைகளை அணிந்திருக்கிற. அறிவைனா பெண். அந்த பெண் உருவத்தில் இருக்கிறது அங்கே சதாசிவ மூர்த்தியா இருக்காரு, அந்த சிவபெருமான் தாண்டாங்கிறாரு. கலைமலி அகலல்கள் அகன்ற இந்த இடைக்கும் கீழ்பட்ட பகுதிக்கு பேரு அது. அங்க புடவை அணிஞ்சிருக்கிறாங்க. அறிவைதன்னா உருவனன் பெண் உருவத்தில் இருக்காரு. யார் இருக்காரு? அந்த சிவபெருமான். முளைமலி தருதிரு உருவமத உடையவன். இதை விட எப்படி வெளிப்படையா ஒரு ஆச்சாரியர் உபதேசிக்க முடியும்? இதெல்லாம் நம்ம பார்த்து புரிந்து கொள்ள வேண்டாமா? எங்காவது எடுத்து யாராவது சொல்றாங்களா பேச்சாளர்கள்? ஏதோ வந்ததுன்னா சபை அவங்க மகிழும்படி உலகியல் விஷயங்கள், இல்லத்தில் நடக்கக்கூடிய விஷயம், மனைவியிட்ட கணவன் எப்படி நடந்துக்கிட்டான், கணவன் எப்படி நடந்துக்கிட்டான், ஆன்மீக உரையெல்லாம் ஆற்றும் பொழுது இதெல்லாம் சொல்லக்கூடியதா? இதெல்லாம் உலகியலில் வந்திருக்கிற மனத்தை இறைவனை நோக்கி இறைவனோட திருவடியில கொண்டு நிலைநிறுத்தாம உலகியலில் நிலைநிறுத்துறது ஆன்மீக பேச்சு எதற்கு? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கலைமலி அகலல்கள் அறிவியன் உருவினன் முளைமலி தருதிரு உருவமது உடையம்னா அபரஞானம், பரஞானம். வலது பக்கம் பரஞானம், பரத்தை பற்றிய பரசிவத்தை பற்றிய ஞானம்.
இது அபரஞானம், உலகியல் ஞானம். இந்த உலகியலை பற்றி எப்படி சிவத்தை அடைவது, இந்த பரஞானத்தை அடைவது என்பதை காட்டக்கூடிய ஞானம் இடதுபுற தனபாரங்கள். இந்த 2 தனபாரங்களையும் வந்து தாங்கி உலக உயிர்களுக்கு உணவையும் சக்தியையும் ஊட்டி ஞானத்தையும் ஊட்டுற அம்பாள். இதுதான் வந்து இந்த பாடலோட மெய்ப்பொருள். நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அது ஞானசம்பந்தர் பாட்டுக்கு வந்து எல்லையே கிடையாது. அதேபோல உமை உரு வடிவினர் திருவிளம்பரில் சொல்லியிருக்காரு. உமை உரு வடிவினர் 2 பாடல்ல ஒரு சிறு குறிப்பாக வரும். ஆக வந்து சிவபெருமான் ஒருவர் தான் கடவுள். அவர் தான் நமக்காக பல பேதம் எடுத்து வராரு. அம்பிகையோ முருகனோ பிள்ளையாரோ வீரபத்திரரோ பைரவரோ சிவத்திலிருந்து வேறு உயிர் கிடையாது, தனி உயிர் கிடையாது என்பதை நாம் வந்து தெரிந்து கொள்ளணும். அவருடைய திருவிளையாடல் பேத சக்திகள், அவ்வளவுதான். அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கருத்து இதில் இருக்கு. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு, பல தலங்களை எல்லாம் வணங்கி பாடி நெடும் வழியில போறாங்க. போற இடத்துல வந்து ஆறுகள், மலை எல்லாம் இருக்கு இல்லையா, கொடும் சுரங்கள். அப்பெல்லாம் எவ்வளவு மிருகங்கள்லாம் இருந்திருக்கும். மக்கள் தொகை மிகவும் குறைவு அந்த காலகட்டத்தில். சரியான பாதை கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு வாகனத்தில் ஏறி ஒரு முதன்மை சாலையில் மிக விரைந்து 4 மணி நேரத்தில் சென்றுடலாம். அப்போ அந்த திருமறைக்காட்டிலிருந்து மதுரை போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு 2 மாதங்களாகும். போகிற வழியில் வந்து திடீர்னு ஆற்றுல வெள்ளம் வரும், அது வடிகிறதுக்கு காலம் ஆகும். மழை வந்து பெய்யலாம், இல்லை கடுமையான வெயில் காலமாக இருக்கும். அங்கங்கே இலைப்பாரி, ஏன்னா நடந்து தானே போகிறாங்க. பல்லக்கு தூக்கிட்டு அடியார் பெருமக்கள்லாம் நடந்து ஆங்காங்கே தங்கி போகிறாங்க. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 2 மாதங்களாக ஆயிருக்கும் இல்லையா. அப்படியெல்லாம் போகும்பொழுது என்ன பண்ணுறாரு, அந்த இது போயிடுது, சோழ நாடு போய் தென்பாண்டி நாடு வந்து அணையுது. அங்கே போகும்போது அந்த காட்டெல்லாம் கடந்து கொன்றைனரும் சடைமுடையார் மகிழ்ந்த திரு கொடுங்குன்றங்கிற அந்த தலத்துக்கு போறார். திருக்கொடுங்குன்றங்கிறது மலையாக இருக்கும், சிறிய மலை. அதில் கீழே ஒரு தலம், நடுவில் உள்ள தலம், உச்சியில் ஒரு தலம் இருக்கு. அந்த தலத்துக்கு நான் வந்து சென்று வந்திருக்கிறேன். ஒரு 15 ஆண்டுகள், 12-13 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். 12 ஆண்டுகள் இருக்கும். கொடுங்குன்றத்து இழிதமர்ந்த கொழும்பவள செழுங்குன்றை. இந்த கொடுங்குன்றங்கிற தளத்துல இனிதாக வந்து விரும்பி அமர்ந்து இருக்கிறது. அமர்ந்தன்னா விரும்பின்னு அர்த்தம், விரும்பி உரைகிறார்னு அர்த்தம். அதை ஞாபகம் வச்சுங்க. அமர்ந்த கொழும்பவள செழுங்குன்றை. கொழும் பவளம் வந்து என்ன கலரா நிறமா இருக்கும், அது அப்படியே இருக்கக்கூடிய செழுங்குன்று போல இருக்காராம் அந்த சாமி. அடுங்குன்றம் உரித்தானே, குன்று போல அந்த யானையை உரித்தானே வணங்கிய அருந்தமிழ் பாடி. அங்க பாடியது வந்து ஒரு அரிய தமிழ்ங்கிறாரு. இந்த பதிகத்துல எல்லாம் பரிச்சயம் இருந்தால் தான் இதெல்லாம் வந்து புரிந்து கொள்ள முடியும். இப்படிலாம் கேட்டுக்கொண்டே இருந்தோம்னா நமக்கு இறைவன் திருவுருள் வந்து உணர்த்தும். நெடுங்குன்றும் படர்கானும் நிறைநாடும் கடந்து மதி தொடுங்குன்றம் மதில் மதுரை தொல்நகர் வந்தானே என்றார். அங்க கொடுங்குன்றத்துல வந்து பாடிட்டு அங்க மதுரையோட எல்லையை போய் அடைந்து விடுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அருமையான பாட்டு எனக்கு பிடித்தது. அது மனப்பாடம் பண்ணிதான். மத்தக்களிர் ஆழி வர அஞ்சி மலை தன்னை குத்தி பெருமுழை தன்னிடை வைகும் கொடுங்குன்றோம். மத்தக்களிர், ஒரு சிங்கத்தை பார்த்துக்கிட்டு ஒரு மத்தம் உள்ள அந்த களிர் இருக்குத, அது வந்து அஞ்சு மலையை வந்து குத்தி ஒரு இதில் பெருமுழைன்னா ஒரு குகை மறுக்க இடத்துல வந்து அங்கே போய் பதுங்கிக்குதான். வைகும் கொடுங்குன்றம் புத்தரோடு பொல்லா மனச்சமணர் புறங்கூற. இந்த வரிக்காக தான் இதை வந்து நான் மனப்பாடம் பண்ணி வச்சேன். அப்போ எவ்வளோ பாட்டு மனப்பாடம் பண்ணுறது, எப்பொழுதாவது பார்க்கும்பொழுது கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரதான் செய்யும். தொடர்ந்து நம்ம அதை வந்து படிக்கவோ பாடவோ நமக்கு நேரம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒரு காலகட்டத்தில் எல்லாம் பண்ணி வச்சுது. பத்தருக்கு அருள் செய்தான் அவன் மேய பழநகரே, புத்தரோடு பொல்லா சமணர் புறங்கூற. அவர்கள்லாம் புறங்கூறி கொண்டே இருக்கிறான். இறைவனை வந்து எழுச்சி பேசிக்கிட்டு இருக்கிறான். என்ன வந்து புரிஞ்சு கொள்ளும்னா, இந்த முட்டாள்கள்லாம் இருக்கானுங்களே, இறைவனை வந்து இழிச்சி பேசுறானே, இறைவனுக்கு போய் ஏதாவது பாதிப்பு இருக்குமா? கொஞ்சமாவது ஞானம் இருக்கணும்ல. இறைவன் கொடுத்த உடல், இறைவன் போட்ட வாழ்க்கை, இந்த பிச்சை நீ வந்து ஒரு மிருகமா சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? எப்படி வந்து ஒரு தாய் வயிற்றுல பிறந்தோம், எப்படி உடலை எடுத்து நாம் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எப்படி நன்மை தீமைகள்லாம் வருது, நம்மளாலேயே எதையுமே செயல்படவும் முடியலையே. நம்ம பல காரியங்கள் வந்து நம்ம எண்ணத்துக்கெல்லாம் மிகுந்து போகுது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஏதாவது சிந்திக்காம மிருகமாட்டம் உண்டு
உறங்கி உண்டு உறங்கி உண்டு உறங்கி எழுந்து உண்டு உறங்கி வாழ்ந்துட்டு யார் இந்த பிறவிய இந்த உடலை வந்து பிச்சையா போட்டோம். நீ உடல்ல இருந்து வேற உயிர்னு தெரியுமில்ல, உனக்கு யாரு வந்து உடலை கொடுத்தா? உன் தாய் வழியா, தந்தை வழியா? அந்த இறைவன். அதை சிந்திச்சு பார்க்கணும்ல. அந்த இறைவனையே வந்து இழிச்சு பேசுறான்னா அவனுக்கு என்ன நேரம்? அவனுக்கு துணை போறான் அந்த முட்டாள் விபூதி பூசிக்கிட்டு ருத்ராஜம் போட்டுட்டு. அவனை பார்க்கலாமா? வெந்நீர் அணிகளாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறின்னு இங்கே திருவாசம் படிச்சுட்டு அவன்கிட்ட போய் உட்காந்துருக்கிறிய. உனக்கு கொஞ்சமாவது வெக்கமான சூடு சோறு இருக்கணுமா வேண்டாமா? அவனுக்கு யாருக்கு புரியுமோ அவங்களுக்கு அது புரியும். இது வந்து வெகுண்டு நான் வந்து பேசுவதே கிடையாது, மனம் நொந்து பேசுகிறேன். இப்படி வந்து ஒரு அழிவுக்கு சீரழிவுக்கு போகிறானே, இந்த திருவேடத்தை தாங்கி கொண்டு இப்படியெல்லாம் வந்து அழிய போகிறார்களே, இறைவனோட செற்றத்துக்கு ஆளாக போகிறார்களே. விபூதி பூசிக்கிட்டு தான் அரக்கன்லாம் வணங்கினா, பூஜையெல்லாம் பண்ணுனா, தவறுகள் வந்து பண்ணுனா, தவறான வழிகளில் போனால் அந்த இறைவனாலே அழிக்கப்பட்டான் இல்லையா, பேரழிவை வந்து அவர்கள்லாம் சந்தித்தார்கள். அப்படிலாம் நம்ம போகக்கூடாது. அதான் புத்தரோடு பொல்லா மனச்சமணர் புறங்கூற பக்தர்களுக்கு அருள் செய்தான் அவன் மேய பழனகரை. யாரு வந்து பக்தியோட, தூய்மையான பக்தியோட அகத்துல அறுபகைகளெல்லாம் சென்று இறைவனை நாம் அடைய வேண்டும் என்று இறைவன் வந்து கொடையாக கொடுத்த இந்த உடலை நினைச்சு நினைச்சு நினைச்சு, இந்த பிறவியை நினைச்சு நினைச்சு நினைச்சு, அப்படியும் வந்து இப்படியெல்லாம் இந்த முட்டாள்கள் போல வாழாம யானையோ தவம் செய்தேன் சிவாய நம என நீரழிந்தேன், சிவாய நம என பெற்றேன். திருவாய்ப்பொழியே சிவாய நம என நீரழிந்தேன்னா என்ன தவம் பண்ணமோ நமக்கு சிவாய நமன்னு இந்த மந்திரத்தை சொல்வதற்கும் இந்த நீர் அணிவதற்கும் அப்படி வந்து ஒரு நிகழ்வு நமக்கு வந்து அருள் நமக்கு கிடைச்சிருக்கு. இது பேரருள் நமக்கு கிடைச்சிருக்கிறது. இதை போல வந்து இறைவனை வந்து புகழ்ந்து உரைக்கக்கூடிய உரைகளை கேட்பதும், இந்த திருமுறைகளை படிப்பதோ, இந்த திருவாசகம் முற்றுதல் பண்றதோ, அடியார் பெருமக்களோட கூடுவதோ, ஆலயத்துக்கு போய் செல்வதோ, ஞான நாட்டத்தை வந்து உள்ளத்துல வந்து உற்பத்தி கொண்டு மேலும் மேலும் இந்த ஞான தேடல்னா இறைவனை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தேடல். நாம் யார், இறைவன் யார், நம்மளோட இலக்கு என்ன, ஆக இறைவனை அடைவது. அப்ப இறைவனை அடைவதற்கு ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மால் படித்து புரிந்து கொள்ள முடியாது. இதை போல வந்து ஏற்கனவே முன்னதாக படித்து அதை சிந்தித்து மனத்தில் ஏற்று வைத்திருக்காவே அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டு 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 சிந்திச்சு 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 தெளிந்து உணர்ந்து பரம்பொருள் ஒன்றுதான் நம்ம அடையத்தக்க இலக்கு என்று சொல்லி அந்த இறைவன் மேல் வந்து காதல் கொள்வதற்கு தான் இப்படி பல்வகை பாசம். மனைவி மேல வைக்கிறது ஒரு பாசம், தாய் மேல வைக்கிறது ஒரு பாசம், அப்பா மேல வைக்கிறது ஒன்று, சகோதரர் மேல வைக்கிறது, தந்தை மேல் வைக்கிறது, நம்ம சகோதரிகள் மேல வைக்கிறது, நம்ம குழந்தைகள் மேல, ஆண் பெண் குழந்தைகள் மேல் வைக்கிறது, உற்றார் உறவினர்களுக்கு ஒன்றுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு பாருங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம உற்றார் உறவினர்கள் ஒரு இல்லத்திலேயே இருக்கக்கூடியவர்கள், ஒவ்வொருவர் மேலையும் நாம் வைக்கக்கூடிய அன்புல வந்து வெவ்வேறு மாற்றங்கள் இருக்குங்கிறத நாம் இதெல்லாம் சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பரம்பொருள் நமக்கு இதை அடைஞ்சிருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் நுணுகி பார்க்க வேண்டும். அதனால காலத்தை எல்லாம் பார்க்காதீங்க. தொடர்ந்து இந்த மதுரையில் நடக்கக்கூடிய நிகழ்வு எதற்காக ஞானசம்பந்தரோட தோற்றம் முதன்மையாக இருந்ததோ, எந்த சிவபாத இறைவனை வேண்டி எதற்காக வேண்டி கேட்டாரோ, எதற்காக வந்து இறைவனால் வந்து பிறப்பிக்கப்பட்டாரோ, அதோட முதன்மை பணி வந்து முழுமையாக நிறைவேற போற தலம் இந்த திருவாளர். அதனால இதை வந்து நாம பயணித்து செல்கிறோம். இப்பொழுது கொடுங்குன்றத்தை வந்து வணங்கி விட்டு நாம் திருஞான சம்பந்தரோட அந்த அடியார் திருக்கூட்டம் வந்து கூடி எக்காலங்கள் அந்த இனிய இசைகள்லாம் இசைக்க பரசமய கோளறி வந்தான் ஞானசம்பந்தர் திருப்பாதம் வெல்க வாழ்க பாலராயார் வாழ்க என்று கோஷமிட்டு கொண்டே மதுரை எல்லையை போய் நாம் அடைந்து விடுகிறோம். அடுத்த பதிவிலே நாம் மதுரை எல்லையிலிருந்து தொடர்வோம். இந்த வரிசையாக இதை நான் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இப்போ இது 23வது அற்புத நிகழ்வாக இதை வந்து சொல்லியிருக்கிறேன். அடுத்தது இதை தொடர்ந்து வந்தீங்கன்னா நீங்க மதுரையில் என்ன நடந்ததுன்னு துல்லியமாக மிகவும் நுண்மையாக உணர்ந்து கொள்ளலாம். அதனால வந்து நமக்கு எல்லையில்லாத பயன் நமக்கு கிடைக்கும். நம்ம இறைவனோட சொக்கநாத பெருமான் எப்படியெல்லாம் தானாக வெளிப்பட்டு உலகோர் அறிய இந்த அற்புத நிகழ்வெல்லாம் நிகழ்த்தினாருங்கிறது நம்ம ஒவ்வொரு அடியார் பெருமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி, என்னை தொடராத எல்லா அன்பர்களும், சிவத்தையே வந்து ஏக இறை கொண்டு மனத்தில் வரித்த எல்லா அன்பர்களும் எல்லா இறை நலன்களும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.